கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பயப்படாதே, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் ஏதாவது சிக்கல்களில் போய் சிக்கிக்கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை அல்லாமல் மற்ற யார் மீதாவது இருக்கும் பொழுதுதான் இவ்வாறு நிகழ்கிறது. ஆகவே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் பயப்படாதிருங்கள், இரண்டாவது உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலும் கூட நீங்கள் இதுவரைக்கும் வேறு யாரையாவது இல்லை பணத்தையாவது மற்ற ஏதாவது ஒரு காரியத்தை சார்ந்திருப்பீர்களானால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை அதிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கை வைங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, என் கால்கள் வலுவாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை காப்பார். வசனம் சொல்லுகிறது, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அவர் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எந்த கண்ணியிலும் அகப்படாதபடிக்கு அவர் நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வசனங்களை கை கொள்ளுங்கள். அந்த வசனத்தை வாசித்து விசுவாசித்து அதை நம்புங்கள். வசனத்தை நம்பும் பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமேன்.